நாங்கள் விளையாட நான் சின்னலேருந்து இந்த இடத்துல புழங்கியிருக்கிறேன் ஒன்றும் நான் காண இல்லை. இப்போ நாங்கள் அந்த தீவுக்கு போகிறோம். போய் அந்த தீவை முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். ஐயா வந்து இந்த பகுதியில் கடத்தொழில் செய்கிறவர். நாங்கள் ஐயா கேட்டு பார்த்துறாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அது யாராவது தப்பான நடமாட்டம் இங்கே வந்து யாரும் வந்தால் என்ன செய்யலாம்? பொலிசுக்கு அறிவிக்கலாம். கேட்கிறது யாக்கள் என்ன இந்த தீவு பாடுறதுக்கு போகிறதுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்தவங்க 4 பேர் இப்படி வந்தாங்க. நாங்கள் வந்து சமைக்கிறோம். நாங்கள் சமைச்சு சாப்பிடலான்னு போகிறோம். நாங்கள் இறால் முட்டையை பாருங்க. உள்ள நிறைய முட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆயிரக்கணக்குக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த துடுப்பு போட்டு அனுபவம்? சொல்லுங்க கொஞ்சம் மக்களுக்காண்டி. மறுபடி எல்லையோட சுற்றுவான முட்டு தான் கிடக்கும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ள போகிறோம். எங்கேன்னு சொன்னால் ஒரு தீவுக்கு தான் பயணம் மேற்கொள்ள போகிறோம். அதாவது யாழ்ப்பாணத்தில் நிறைய தீவுகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச தீவுகள் நிறைய இருக்குது. அதை விட தெரியாமல் நிறைய தீவுகள் இருக்குது. அந்த வகையில் பார்க்க போனால் பலரும் அறியாத தீவு தான் குருசியடி தீவு என்று சொல்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரை பகுதியிலேருந்து நாங்கள் தீவு நோக்கி போகும்பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வீதியில் ஒன்று பார்க்கும்பொழுது தெரியும் பாருங்கோ, இதுதான் அந்த குருசியடி தீவு. இந்த தீவில் அந்தோனியார் ஆலயம் இருக்குது. இந்த தீவு வந்து பார்க்க போனால் பெருநாளில் மட்டும்தான் மக்கள் இங்கே போகிறது கூட. மற்றபடி இந்த தீவுக்கு பெருசாக நடமாட்டமே யாருமே இல்லை. அப்போ இந்த தீவுக்கு நாங்கள் நீண்ட காலமாக போகணும்னு சொல்லி ஆசை இருக்கிறது. சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையலை. இன்றைய நாளில் பார்க்க போனால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. இப்போ நாங்கள் அந்த தீவுக்கு போகிறோம். போய் அந்த தீவை முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். மக்கள் நடமாட்டம் இல்லை அந்த தீவு என்ன மாதிரி இருக்குது, அதை விட அங்கே இருக்கிற அந்த ஆலயம் அந்தோனியார் ஆலயம் என்ன நிலைமையில் இருக்குது, இந்த தீவுகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு சொல்லி இந்த தீவை முழுமையாக நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும். கட்டாயம் மறக்காம தொடர்ச்சியாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வீடியோ வருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போனால் இந்த பயணத்தில் நாங்கள் யாராக போகிறோம்னு பார்க்க போனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நண்பன் சுஜீவன். அதை விட இந்த ஐயா நாங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் இந்த பயணத்துக்கு. என்ன பேர் ஐயா உங்களுக்கு? மரியதாஸ். ஐயா வந்து இந்த பகுதியில் கடத்தொழில் செய்கிறவர். நாங்கள் ஐயா கேட்டு பார்த்துறாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஐயா சொன்னவர் விரைச்சொல்லி சொன்னவர் தான் சுற்றி காட்டணும்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் இப்போ ஐயா தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இப்போ இங்கே வந்து ஐயா இப்போ என்ன சாதாரணமாக ஆகலசமாக போகிறல அப்படியோ பெருநாள் தான் போகிறதோ? பெருநாள் பெருசுமாக போகிறோம். போகிறதா? இப்போ பெருநாள்னு சொல்லிக்க இப்போ எந்த மாதத்தில் போகிறது? ஆவணி. ஓ பங்குனியில். பங்குனி 3ஆம் மாதம். தை மாசி பங்குனி 3ஆம் மாதம். அதுக்கு பிறகுதான் இது பாரு. அடுத்த கிழமை இது பாரு. எத்தனை நாள் விசேஷம் உங்க? இது 5 நாள். 5 நாள். 5 நாள் சில விட 3 நாள் செய்யணும். மற்றபடி இங்கே ஒரு விசேஷம் இல்லைன்னு இது மற்ற கிளம்பின ஆக்கள் பூரி நாங்கள் வெளிநாடுக்காரரும் வந்தாங்கன்னா வந்து போவாங்க. இப்போ நீங்கள் எது இப்படி எது கொண்டு போகிறதோ? நாங்கள் வந்து ஏற்கனவே நேரம் இருக்காது ஐயா. நீங்கள் கேட்டதுக்காக நான் மாறும். நாங்களும் கனாலா இப்போ இந்த இதால் போய் பார்க்குறோம். நாங்கள் போய் பார்ப்போம்ண்டு குருசியடி தீவு என்ன இப்படி எஞ்சலை பாருங்கோ. நண்பன் சுஜீவன் துடுப்பு போட்டு கொண்டு வரேன் பாருங்கோ. அது வெயில் இதுக்கு தெரியலை, இருட்டாக இருக்குது பாருங்க. ஆழம் இருட்டு தான், வெயில் இருட்டு தான் பாருங்கோ. நீங்கள் என்ன இப்போ இந்த கடத்தலாம் வேலையோ? இது இப்போ நீங்கள் என்ன பிடிப்பீங்க நோம்பு? அதில் என்ன நண்டு இறால் கடவா சின்ன மீன் எல்லாம் பிடிக்கிற நீங்கள் என்ன அப்போ இந்த கடப்பரப்புக்குலாம் நிற்பீங்களோ தூரம் போவீங்களோ? இதுக்கு தான் நிற்கிறேன். இந்த அன்னைக்கு இப்படி இருந்துச்சு. அதான் நிற்பீங்க. கூடு வச்சிருக்கேன். எப்படி கூடு கூட்டுலாம் கட்டுலாம். இப்போ வந்து இது உங்களோட சொந்த போட்டோ? ஒவ்வொரு நாள் மாதிரி உங்கள் வேலைக்கு? ஒவ்வொரு நாளும் பாரு நான் சொல்லுது.
இது 1000 ரூபா வரும், 500 ரூபா வரும், ஒரு தினம் ஒரு மாதிரி 2000 வரும். சரி, ஒரு நாள் காலை மேலே வரணாங்க. காலை மேலே எத்தனை மணி வருவீங்க? காலையில் 6 மணிக்கு வரணாங்க. 6 மணிக்கு. நிறைய பேர் இங்கே நிற்க வாரம் என்ன நிறைய போட்டு நிற்க. உங்களுக்கு இதுக்கு எண்ணெய் இல்லை அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல என்ன? என்ன அதிகமாக என்ன இங்கே படுறது கூட? ரால்லாம் கூடுதலாக ரால்லாம் கூட என்ன? ரால்லாம் கூடுதலாக கிடைக்கும். ராலு நண்டு. எந்த இடம் நீங்கள்? நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன். அப்போ மற்ற பெருங்கடலுக்கு நீங்கள் போகிறதோ இதுதானே? இதுக்கெல்லாம் செய்யறதா? என்ன மாதிரி இப்போ தொடர்ச்சியாக இப்போ இதுக்குள்ளே தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதோ? இதுக்குள்ள நாங்கள் இப்போ கொஞ்சம் காலமாக செய்யறோம். இப்போ எந்த காலப்பகுதியில் இப்போ தொழில் கூட நடக்கும்? மேரியோ இல்லை இந்த மாதிரி நேரங்களையோ? மாறி கிளையும் நடக்கும். தை மாசி பங்குனி. ஆனால் இந்த வருஷம் சரியான தொழில் இல்லையா? ஏனையா? என்னென்ன ஏரியாவில் சரியான உழைப்பு இல்லை. நாங்கள் கீழியெல்லாம் பள்ள பரமாக பிடிப்போம். கீழி மீன் இருக்குது, அது கடக்கு சின்ன மீன் எல்லாம் பள்ள பரமாக பிடிக்கும். சாதாரணமாக உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக இப்போ இந்த மாதிரி எவ்வளோ கிட்ட வருது விளையக்கூடிய மாதிரி? இப்போ ஒரு அளவு சராசரி சொல்லலாம். 1000 வரும். கடல் கருமங்களை சொல்லிடலாம். சரியோ என்ன ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி என்ன? நாளைக்கு ஒரு மாதிரி சில வேலையில் காத்து மாடு சென்றா 10,000 ரூபாய்க்கு வரும். அங்கே அடுத்து 2000 ரூபாய்க்கு வரும். இப்போ இந்த ஓடாணி 2 இருக்குதானே, அந்த காலப்பகுதியில் இப்போ உழைப்பு குறைவாக இருக்கும். இது என்ன விலை காட்டி இருக்குது? இதான் இந்த வேலி வேலைன்னு சொல்கிறது. என்னதுக்கு இது? இதான் இந்த இதில் தட்டி தான் அதுக்குள்ள போய் மீன் போடுறது. இப்போ இதுக்கு கீழே அப்படியே விலை கட்டியிருக்குதோ? இப்படி கட்டிட்டு இந்த விலை கட்டிக்கிறோம். இந்த விலை போய் தான் இந்த இதில் தட்டுப்பட்டு தான் இந்த மீன் போட உள்ள. இப்போ மழை காலங்களில் என்ன மாதிரியா? மாரி காலங்களில்? மாரி காலங்கள்லேயும் உழைப்பு, மாரி காலங்களில் குறைவு உழைப்பு. குறைவு உங்களுக்கு? சில சீசனில் வரும். சில சீசனில் வரும். மாரி காலம் இந்த களம்பலி நிற்கிறாங்களே தான் உழைப்பு வரும். இப்போ இந்த பகுதியில் வந்தியா கிட்டத்தட்ட எத்தனை போட்டு கிட்ட இருக்குது இஞ்சால? இஞ்சால பகுதியா? இப்போ இங்கே இந்த இந்த பண்ணை இவடுது இந்த உங்களை இந்த பகுதியில்? இந்த பகுதியில் இப்போ நாங்கள் இதுக்குள்ள போட்டுன்னு சொன்னால் ஒரு இதுக்குள்ள ஒரு 25 பார்க்கலாம். அதுக்குள்ள இவ்வளோ இதுலேருந்து அந்த அங்கே அதுலேருந்து இவ்வளோ 25 பார்க்கலாம். அங்கால கிடக்கு நியாயம். அங்காலன்னு சொல்லி அங்கே காக்கதி பக்கம். காக்கதி பக்கமா? அது 200 கிடக்கு. கட்டை வளைக்கிறது. ஐயா கட்டை போடுத்து கையில் ஈரம் போயிடுச்சு. விட்டுட்டியே? மீன் கொண்டு போகுது. முறால் என்ன? முறால் சீரிக்கணும் போகும். அன்றைக்கு இப்படி தானே ஒரு முறால் பொடியும் சேர்த்து ஆளுக்கு பாய்ஞ்சது. ஆத்தே கழுத்தில் பாய்ஞ்சி. இது கொஞ்சம் பணிவு. என்ன கேட்கிறது யாக்கள் என்ன இந்த தீவு பாரத்துக்கு போகிறதுக்கு இந்த வெளிநாட்டுக்காரன் வந்தவங்க 4 பேர் வந்து ஐயா இந்த இடத்துல பார்க்கணும்னு. அது நேரம் இல்லையா? வேண்ட கொஞ்சம் காத்து நின்றாரு. காத்தோ இப்போ கொஞ்சம் காற்று குறைச்சி தானே? காத்து நின்றா ஐயா 2 பேர் வேணும் கொண்டு போகிறது. தனியாக ரூபாய் கொண்டு போயிடாது. கொஞ்சம் தீவு இது சின்ன கோயில் இருந்து பிறகு எங்களை வெளிநாட்டுக்காரர் தான் இந்த கோயிலை கொஞ்சம் விலாசமாக பெருப்பிச்சு விட்டது. எத்தனை மணி கால பகுதியில் எல்லாம் இப்போ இதை பெருசாக கட்டி முடிச்சது? இது வந்து ஒரு பெருசாக கட்டினது ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம்? 10 வருஷம் இல்லாத ஐயா குறைய என்ன? அப்போ அதுக்கு முதல் இங்கே மக்கள் ஒன்றும் போகல கொண்டாட்டம் இல்லையோ? இல்லை வாரினாங்க. கோவில் சின்ன இருக்குமா? கொண்டாட்டம் இருக்கும். இப்போ எங்கத்தே போய் மக்களை அதிகமாக இங்கே வாரது கூட இந்த பெருநாள்? நான் வந்து கூடுதலாக வாரேன். அப்போ பெருநாள் நேரத்தில் வந்து எவ்வளோ கிட்ட மக்கள்கிட்ட வரையும் ஒரு அளவா? ஒரு அளவாக அது அது அங்கே குடும்ப வீடுகள் 1000 குடும்பம் வரும். வெளியிடத்தாக்கலும் வரலாம் வரலாம் வெளியிடத்தாக்கலும் வெளியிடத்தாக்க யாரும் வந்து பார்க்கலாம். யாரும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பஸ் ஓடும். பஸ் ஓடுமா? பஸ் நாங்கள் விடுவோம். அதை விட இப்போ இங்கே போட்டில் வந்து நீங்கள் என்ன ஓடுவீங்களோ? போட்டு எங்களுக்கு 5-6 போட்டு ஓடும். 10 போட்டு ஓடும். இந்த இதால இருக்குல்ல எது இந்த இதுல இருந்தா ஏத்திக்கன்னு வரணும். அங்கே இருந்தா அதெல்லாம் நடந்தும் வரலாம் ஐயா. அந்த பாலத்துல இருந்து அது பாலத்துக்கு அங்கால இருக்குல்ல அது நடந்தும் வரலாம்.
இப்போ நடந்து வரலாம் வேண்டியா? இப்போ தண்ணி பிரச்சனை இல்லையா? அங்கே தண்ணி தாக்காதோ? இல்லை இல்லை அது இப்போ தான் வரும் முழங்கால தண்ணி தண்ணி தான் வரும். அதில் தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, பார்க்க தெரியுது, பாலை மாதிரி தெரியுது. ஆனால் முழங்கால தண்ணி தான் வரும். ரைட் வந்துடுது என்ன? எங்கட நீண்ட நாள் ஆசை இது. உள்ளுக்கடாக்கையா செருப்பு கொண்டு போகணும். சிறப்பு கொண்ட எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த துடுப்பு போட்டு அனுபவம்? மாதிரி சொல்லுங்க கொஞ்சம் மக்களுக்காண்டி. சும்மா ஹாப்பியோ? ஏன் துடுப்பு போட விட்ட நீங்கள்? தண்ணி பட்டு கை வளர்க்கிட்டு பாருங்க, இப்போ நாங்கள் இந்த குருசடி தீவுக்கு வந்துட்டோம். பாருங்கோ, எங்களை கூட்டி கொண்டு வந்த ஐயா முன்னுக்கு போகிறார். பாருங்கோ, அதை விட இஞ்சால அந்த ஐயா துடுப்பு போட்டு அடுத்த மீன் வேற பாருங்கோ, நண்டு எல்லாம் வச்சுக்க. பாருங்கோ, இவர் வந்து தெரியாதான் கையாலே நண்டு பிடிச்சவர். நான் வந்து நீண்ட நாளாங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இங்கே வரணும்னு சொல்லி அது நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து. 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து. இது பாதையாக செட் பண்ணியிருக்கேன். இது பாதை எது? இது பாதை என்ன? அது ஒன்று போட்டு அணைச்சி போட்டு இது சரம் முறைங்க போகணும். பாருங்க, ஐயா சொல்கிறார், அந்த பெருநாள் நேரங்களில் இந்த பகுதியெலாம் இந்த போட் வந்து நிற்கும். மக்கள் ஏற்றி கொண்டு வந்து அப்படியே இறக்கி விட்டால் அப்படியே இந்த பாதை வழியாக நடந்து போகிறது. பாருங்க, நடந்து போகிறது அந்த பாதை போட்டுருக்கு. பாருங்க, அப்படியே அங்கே போகுது. முழிச்சாங்கு குத்ராமிசாமே தேவை உனக்கு. குருசேடி தீவு நோக்கி எங்களோட பயணம் முந்தைய நாளில் சந்தோஷமாக மிகவும் குதூகலமாக காலப்பொழுதிலே ஆரம்பித்தது. பாருங்கோ, இதுதான் நான் உங்களுக்கு முதல் காட்டின அந்த பாதை. இந்த பாதை வழியாக தான் மக்கள் நடந்து வாரது. அந்த இடத்துல இருந்து இறங்கி நடந்து அப்படியே வாரது. அப்படியே எங்களை பாருங்கோ. பாருங்கோ, குருசேடி தீவு சிறிய ஒரு குட்டி தீவு. பாருங்கோ, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சிறிய குட்டி தீவு. இந்த இடத்துல பாருங்கோ மாதாசில இருக்குது. இது ஆட்டு விலையை ஏன் போட்டிருக்குது? ஆட்டு விலையும் போட்டு காய விட்டுருக்காங்க. காய விட்டுருக்கான். அப்புறம் எடுத்து பாயிறதுக்காக. இந்த இடமெல்லாம் சூப்பராக சொன்னாலுக்கு வந்து அப்போ இடையிலையும் பாருது ஆக்கள். இடையிலையும் வந்து ஆக்கள் சூப்பராக இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் இது இதாகிறாது. மற்றும்படி எல்லையோட சுற்றுவான முட்டு தான் கிடக்கும். முள்ளெல்லாம் அது பாலை இலையெல்லாம் கொண்டு போட்டு உருட்டி எல்லாம் கிளியர் பண்ண செய்கிறது. பெருநாளுக்கு போது செய்கிற அப்படியோ? நல்ல வடையார கிடத்த பக்கனையா? இது இந்த சிறுவத்தை பார்த்தீங்களா? என்ன வேண்டு மரத்தை பார்த்தீங்களா? மரம் என்னத்தை கட்டிட்டு தெரியுமா? என்ன மரம் ஐயா? இது சீமெந்தெல்லாம் கட்டியிருக்கு. சீமெந்தம் இருக்குன்னு சரியா மரம் மாதிரி இருக்குன்னு மரம் தான் சொல்லுவாங்க. வேப்ப மரத்தில் பட்டையில் மாதிரி சுவாமியரால் இங்கே இருந்தவர். அவர் செம்பூரில் தான் அவர் இப்போ ஊராத்திரம் சிங்கம் பாதுகாப்பு எல்லாமே தான் கிளியர் பண்ணுறோம் நாங்கள். திருநாளுக்கு வந்து அதெல்லாம் புல்லு பூண்டெல்லாம் துப்புராகிறேன். இப்போ மரங்கள் எல்லாம் வச்சிருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் விழும்பு. இந்த மரங்கள் எல்லாம் வச்சு எழுப்புறோம் நாங்கள். பார்த்தால் யாருமே சீமெந்தன்னு சொல்ல மாட்டாங்கன்னு. அப்படியே மரம் மாதிரி மரம் மாதிரி வேப்ப மரம் மாதிரி பட்டை இருக்கு. பட்டை மரம் மாதிரி பட்டை இதெல்லாம் வச்சு நல்ல டீசெண்டாக வச்சுருக்குறாங்க. பார்க்க சொல்லுவாங்க இது மரம் வேண்டாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன இப்போ கோயில் புதுப்பாக கட்டைக்கு கட்டணும் ஐயா? இது புதுசாக கட்டுற போது கட்டு. இது கிணறு என்ன மாதிரியா புதுசாக இப்போ? புதுசாக இப்போ கிட்ட கட்டினது தான் கிணறு. தண்ணி திறம் இல்லை. சும்மா கட்டி விட்டுருக்கு. நாங்கள் கட்டி சும்மா அன்றைக்கே பாய்க்கிறதா தண்ணி எவ்வளோ பெருசாகிட்டு. என்ன இது இப்படி தண்ணியில் தண்ணி மழை வந்தால் கிடக்கும். இல்லை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி அங்கே பொடிகள் வர்றது சும்மா கண்ட கடையெல்லாம் போட்டுட்டு போகுது. அதான் என்ன துப்புராக இருக்கணும்.
நாங்கள் பார்க்கணும் இந்த கோயிலை. ஆரம்பத்தில் வந்து இப்போ என்ன இந்த இடத்துல சின்ன முதல் கோயில் இருந்ததோ? அதுதான் சின்ன கோயில் இருந்தது, சின்ன கொட்டில் தான் இருந்தது. அது இப்போ 80 வருஷம் இருக்கு, 75-80 வருஷம் இருக்கு. அப்போ பிறகு பேருந்து என்ன அதை பேருந்து இது அங்கே உங்கள் சொந்தக்காரர்கள் வெளிநாடு போனாங்க, அப்புறம் மாவட்டம் வேண்டாம் கோயிலை கட்டிட்டாங்க. இதில் ஒரு ஆள் தான் இந்த விசேஷமாக முன்னிட்டு விசேஷம் வருது இல்லை, அதெல்லாம் மோசம் போயிட்டார். அவர் பேர் ஈஸ்வரன் சொல்கிறது. எந்த காலம் மோசம் போனவர் அவர் இப்போ அது இப்போ மோசம் போய் இப்போ 50 வருஷம் இருக்கு. 50 வருஷம் நல்ல வடையாக இருக்குது பாருங்க. நாங்கள் இப்போ இந்த சர்ச்சுக்கு நாங்கள் உள்ளுக்க போகிறோம் பாருங்க. சின்ன தீவு தானே, ஒரு சின்ன தீவு தானே, அளவான தீவு தான், அவ்வளோ பெருசு இல்லை. அங்காலெல்லாம் கண்ணா பார்த்து இல்லைங்களா, அங்காலெல்லாம் கண்ணா பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணால் நல்ல பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குமா பழக்கம் வந்து அதெல்லாம் துப்புராக்கி தான் இருப்பாங்க. எவ்வளோ மட்டும் துப்புரா செய்கிறது இது இதெல்லாம் துப்புரா செய்கிறது, இதெல்லாம் அந்த எவ்வளோ துப்புரா செய்வாங்க. இதெல்லாம் மரங்கள் எல்லாம் அது இது இந்த மரங்கள்லாம் இப்போ நாங்கள் புறா வச்சுருவாங்க. இந்த மரங்கள் தான் நிற்கி, இந்த மரங்கள் இல்லை, இந்த மரங்கள்லாம் வச்சு தென்னம்பிள்ளைகள் நிற்குது. எழுப்பங்கள் குறைவு தான். சரியான இதெல்லாம் எந்த காலம் போய் வச்சது? இப்போ வச்சதோ? இது இப்போ காலம் போச்சு. பாத்ரூம் வந்து நம்ம முந்தி இருக்குதோ? நாங்கள் புறம் கட்டினாங்க. எத்தனை ஆண்டு இந்த கோயில் 5-6 வருஷம் கொண்டு வைங்க, 10 வருஷத்துக்குள்ள 10 வருஷம் வராது. இப்படியான இடத்துல இது இருக்கிறாங்க பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருந்தால் அவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலை. வந்து இதில் வந்து ஒரு நாள் 2 நாள் தாங்கி தான் போகிறோம். என்ன தெரியுமா, சுவாத்தியமான இடம், ஆண்டவர் தரிசிக்க நல்ல ஒரு அமைதியான இடம். என்ன பக்கத்துலேருந்து நல்ல சுத்தமான காற்றும் அமைதியான சூழ்நிலை, அமைதியான இடம், பார்க்க ஒரு ஆசையாக நிம்மதி. அங்கால ரோட்டு கடந்துட்டோம் என்றால் டென்ஷன் நிம்மதியான இடம். இப்படி வந்தாங்க, நாங்கள் வந்து சமைக்கிறோம், நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கொண்டு போகிறோம். நாங்கள் வந்து இப்போ செவ்வாய்க்கிழமையில வருவோம். செவ்வாய்க்கிழமையில வந்தால் வந்து சில வாக்கள் வந்து இருந்து சமைச்சு சாப்பிட்டு போட்டு போவாங்க. பிரச்சனை இங்கே எப்போ நல்ல பூசை நடந்து, அதான் பூசை நடக்குது பங்குனி மாதம் இல்லை, அதை விட சாதாரணமாக அவ்வளோ வைக்கிறதில்ல. முந்தி வச்சுனா ஒரு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையில வைக்கிறது, இப்போ வைக்கிறே இல்லை, அதான் வைக்கிறேன். ஐயா அப்போ இங்கே வந்து களவுன்னு சொல்லி நடந்தது அது? ஒருக்கா களவு நடந்தது, அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி இது பராமரிக்கிறதுக்கு இது இந்த தொழிலாளிகள் இருக்காங்களே, இது இவங்க வந்து அது வழியாக வந்து பார்த்துட்டு போவாங்க, என்னன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அக்கறையெல்லாம் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய இல்லை, என்னதான் பிரச்சனை. இப்போ எத்தனை மணி காலம் நடந்தது இந்த களவு? அது இப்போ நடந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே. ஏன்டா இப்போ இப்படி மக்கள்கிட்ட பழக்கம் பெருசாக இல்லாமல் இருக்கே, கட்டாயம் கட்டாயம் நடக்குது. இந்த கரண்ட் இல்லை தானே? கரண்ட் இல்லை. அப்போ ஒரு சோலார் பூட்டி போட்டு கேமரா பூட்டி போட்டு நீங்கள் இப்போ ஃபோன்லேயே வீட்டில் வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி செய்யலாம். செஞ்சு ஓட்டி இப்போ அப்படி யாராவது தப்பான மாட்டம் இங்கே வந்து யாரும் வந்தால் என்ன செய்யலாம், போலீஸுக்கு அறிவிக்கலாம். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள், பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்போ என்ன இந்த மாதிரி தீவுகளில் கோயில் இருக்கிறன்னு சொல்கிறத வந்து குறைவு. இதெல்லாம் வந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டால் காலப்போல் அழிஞ்சிடும். சரியா சொன்னீங்க, உண்மை நீங்கள் சொல்கிறது சரி. காலப்போக்கில் இது பாதுகாக்காட்டி அழிஞ்சிடும். இது உண்மையாக என்னன்னா இது எங்களை ஒரு சொந்தக்கார அப்புறம் ஒரு ஆள் எனக்கு ஒரு பேரன் தான், அவர் செய்தால் இந்த இதில் அவர் தான் இல்லை. சில பேரெல்லாம் பேசினவங்க, ஆனால் இவனுக்கு போகிற வேலை இல்லையா, எப்படியா செய்கிறான் போகிறாங்க.
அதான் இப்போ இந்த கோயிலை கட்டி இப்போ சனவெல்லாம் வந்து போகிறதுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சொல்கிறோம் இப்போ ஆண்டவரை வந்து இப்போ வந்து வேண்டுறதுக்கு அமைதியான சூழலாம் தேவைன்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் இருக்கிறது விருப்பம். இப்போ எங்களுக்கே இப்போ வந்த அப்புறம் இங்கே வந்து போக மனம் இல்லை ஏன்னா ஒரு அமைதியாக இருக்குது. இங்கே யார் வந்தாலும் கரெக்டாக இங்கே வந்து இருந்து ப்ரே பண்ணுறதுக்கும் இங்கே இருந்துட்டு போகிறதுக்கும் நேரத்தை இங்கே கழிக்கிறதுக்கும் எல்லாரும் விருப்பம் தான் இருக்கு. இதை வந்து இப்படியே என்ன நம்ம அக்கறையாக நீங்கள் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து போனால் தான் பிரியோசனம் இருக்குது. அழிய விட்டுட்டா அப்படி வந்து இதெல்லாம் கட்டினா நீங்கள் சொன்னீங்க இது வந்து போகணும். வந்து போனால் தான் ஒரு பிரியோசனமாக இருக்குது. அது கட்டினா நிறைய பேர் இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்களோட மக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே வரணும்னு நினைப்பினோம். ஆனால் சரியான முறையில் போக்குவரத்து அதுவும் கொஞ்சம் எத்தனை பேர் என்ன வந்து கேட்குறீங்க நான் என்ன செய்கிறது சரி விடணும் நான் பார்க்குறது அப்புறம் என்ன நேரம் இல்லாததெல்லாம் நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க சரி. நாங்களும் நிறைய நாள் இந்த பக்கம் கொஞ்சம் வரைக்கும் யோசிக்கிறேன். நாங்கள் இப்போ நான் வந்து யோசிக்கிறேன் இப்படி இங்கே வரணும்னு யோசிக்கிறேன். அப்போ என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் நான் அப்படி எப்படி ஒரு தீ ஒன்று இருக்கடா அந்த இடத்துல பார்க்க தெரியும் சோச்சு ஒன்று இருக்குது. இப்போ போகணும்னு யோசிக்கிறேன். ஏன்னால் இதெல்லாம் நான் சும்மா படங்கள்லாம் பார்க்கலாம் பெருசாக போரில் தானே. இப்போ நாங்கள் சர்ச் எல்லாம் வந்து இப்போ உங்கள் டவுனுக்குள்ளே சர்ச் பார்ப்போம். இப்படி ஒரு இடத்துல ஒரு சர்ச் ஒன்று கொண்டு இருக்க நாங்கள் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் பருத்தித்துறையிலேருந்து வந்தோம். நாங்கள் இங்கே பருத்தித்துறை சுமார் ஒரு நானும் ஃப்ரெண்டும் சும்மா ஃபேமிலி வந்தேன். இப்போ அன்றைக்கு வந்த நாங்கள் ஒரு இல்லை நேரம் கொடுத்து அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். அது சமயம் தான் யாராவது கூட்டி கொண்டு போய் நல்ல வழி நீங்கள் வந்துட்டீங்க பார்த்த சந்தோஷமாக இருக்குது. எல்லா விதமான மரமும் வச்சுக்கிறீங்க என்ன? எல்லா மரமும் வச்சிருக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வளர்ந்து வேற எப்படி இந்த ஆலயத்தை சுற்றி மேலே ஓங்கி வளர்ந்து நிற்க நல்ல வடியாக இருக்கும். வடிவாக இருக்கும் கருப்பதில். ஆனால் நீங்கள் சொன்னாப்பில் கிழமை கீழே ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பூசை உண்டாக்கி மக்கள்கிட்ட நடமாட்டம் இருக்கணும் பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு அப்படியே கைவிடப்பட்டு பாலடைஞ்ச இடம் மாதிரி போய் அப்படி நாளைக்கு ஒரு தப்பான எனக்கு இப்போ வந்ததே என்ன பெரிய இதாக இருக்குது. பார்க்க தும்பு தடி தான் வரையா கூட்டி கட்டி போட்டு போயிடலான்னு பார்த்தா எல்லாம் அதிகமாக கிடக்கு. பார்க்க இல்லையோ அவர்கிட்ட பார்த்துனீங்களா? பார்த்தேன். பின்பக்கம் இல்லையோ என்ன தேக்கம்பழம் தேக்கம்பழம் நாங்கள் நாங்கள் தேக்கம்பழம்னு சொல்கிறோம். நீங்கள் தேக்கம்பழம் கத்தாப்பம் சொல்கிறது. இந்த மரம் வச்சு இப்போ இது நிறைய சாப்பிட்ருக்கோம். பருப்பு இருக்குல்ல உள்ள இருக்கிற பருப்பு நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். நாங்கள் சரியாக சாப்பிடுவோம். ஐயா இந்த மரம் வச்சு இப்போ எவ்வளோ காலம்? இது இப்போ வச்சு இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் என்ன இங்கே வேம்பு நிற்குது பாருங்க. வேம்பு இங்கே காட்டு பூரசாங்க கூட நிற்குது என்ன? காட்டு பூரசம் நிற்குது. காட்டு பூரசம் நிற்கும் அப்புறம் பூவரசம் நிற்குது. மற்றது இது இப்போ இந்த ஆலமரம் கொஞ்சம் நல்ல விரிச்சம் மழம்புது. விரிச்சம் மழமே அந்த ஆலமரத்துக்கு ஐயா செஞ்சு அடிச்சு போட்டுருக்கலாம். இப்போ பெருநாளுக்கெல்லாம் நிறைய மக்கள் வரையக்க நிறைய மக்கள் அந்த ஒரு கூடாரங்கள் தேவையில்லை மரத்துக்களே இருக்கலாம். என்ன சரி கூடா இருந்தது மரத்துக்களே இருக்கலாம். நாங்கள் 2 வரையும் ஒரு பாம்பு அதோடனையும் காணிக்கலாம். அந்த தீவில் சரியாக இருக்காது இருக்கா? அந்த தீவில் பாம்பு இருக்குது. அது கூட ஒரு ஆண்டவரை கிருபையாக இருக்கு. அவங்களும் அப்போ மக்களை வந்து பயமுறுத்தாமல் இங்கே வந்து வணங்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றாங்க. அப்படியும் இருக்கலாம் நேரம் என்ன சொல்கிறது. நாங்கள் விழா நான் சின்னலேருந்து இந்த இடத்துல புழங்கியிருக்கிறேன். ஒன்று நான் காண இல்லை. இதுதான் உண்மையிலே வடிவாக இருக்கிறாங்க. நல்ல தத்துரூபமாக செஞ்சுருக்கு பாருங்க. இந்த வேறு எல்லாரும் மதத்தை பார்த்துச்சுனாங்க உண்மையாதான் அப்படி மரத்தில் எப்படி செய்திருக்கிறான்னு சொல்லுறாங்க. அப்படியே மரத்தில் செஞ்ச மாதிரியே டிசைன் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. அந்த டிசைன் போட்டு செய்திருக்காங்க. நல்ல ஒரு கலை ரசனை உள்ள ஆள் தான் செஞ்சுருக்கிறாரு தானே. பார்த்தீங்கன்னா இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளுக்குள்ளே நடந்திருக்கு பெரிய சம்பவம். இப்படியான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அமைதியான சூழ்நிலைக்குரிய இடத்துல வந்து இந்த விஷயங்களை செய்கிறது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரத்தில் செய்துட்டு அதில் அப்படியே அங்காலேயே கடலுக்கு போட்டால் கூட மீனுக்கு அது ஒரு சாப்பாடாயிடும். இல்லைன்னா தாட்டு இதில் வந்து இருக்குது தலை பார்த்தீங்கன்னா கோழி இல்லை. மற்றது ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே நினைக்கிறேன். அது கருங்கோழியின் தலை இது தெரியுது. இப்படியான விஷயங்கள் வந்து அது கடல் இருக்காது. பக்கத்தில் வந்து ஒரு சிலை இருக்குது. இதான இடம் அது பக்கத்தில் வந்து இப்படி செய்துட்டு போயிருக்கு. இது வந்து நீங்கள் சரியாக நடமாட்டம் இல்லாததெல்லாம் இப்படியான பிரச்சனைகள் நாங்கள் அது கொஞ்சம் நடமாட்டம் குறைவு தானே. அதான் தெரிஞ்சு நாங்கள் நடமாட்டம் வாங்க வரும். அதான் அது இல்லை இந்த ஆலயத்தை வந்து ஒரு அசுத்தப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தானே இது. இப்போ இதில் வந்து நாங்கள் வரைக்க மணக்குது. எதையா இறால் முட்டை? இதான் இறால் முட்டையோ? இதில் இருக்குது
இந்த இப்படி பாருங்க, இறால் முட்டையா? இறால் முட்டை இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்கு. 2 கையாலையும் பிடிச்சி இந்த தஞ்சு இறால் முட்டையை பாருங்க. உள்ள நிறைய முட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த உள்ள 1000கணக்குக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கருப்பு 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 டொட்டன்னு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த தீவை முழுமையாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிற பகுதி தான் நாங்களுக்கு முதல்ல காட்டிட்டு பாருங்கோ. ஆக்கள் வார பகுதி, அதாவது பெருநாளில் வந்து போர்டில் இறங்கிட்டு இந்த பாதையெல்லாம் நடந்து வர பாருங்கோ. நாங்கள் அதெல்லாம் போகிறோம். உண்மையிலே வந்து நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது இந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்த்தது. உண்மையிலே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்குது. இனிவரும் காலங்களே நாங்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு வேறு வேறு இடங்களுக்கு பயணம் செய்யலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுவோம். என்னையா அது உயிரோடு இருக்கிற ஊரியோ பாப்போம். உள்ளே இருக்கிற அந்த இறைச்சி வந்து சாப்பிட்டா முள்ளுச்சாங்கு முள்ளுச்சாங்கு காலில் குத்தினா கடுக்கும். இங்கே இருக்குது ஊரி வந்து நாரி படிப்புக்கு நல்ல மாமா ஐயா சொல்கிறார். வந்து இது என்ன காய்ச்சி சாப்பிட்றதோ? ஓ, இது உடாச்சி சதை எடுத்து இந்த சதை எடுக்க அந்த எடுத்து சாப்பிட்றது. அந்த இப்போ வந்து இப்போ 2000 போகும். 2000 இதோ இது சதை எடுக்கணும் ஐயா. கிலோ 1500 கொடுக்கலாம் நாங்கள் உடாச்சி. அப்போ ஏன்னா யாரும் பிடிக்கிறல்லையோ கொஞ்சம் வந்து இல்லை மினக்கட்டு பிடிக்கிறதா கேட்பாங்க. மினக்கட்டு பிடிக்கும். எடுத்து இதேண்டா 1500. கடலில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து பிரியோசனத்துக்குரிய எல்லாம் பிரியோசனமான சாமி. இதை விட கடலில் இதுக்குள்ளே எங்கிற இடத்துல பலம்படிச்சு அங்கே எடுத்தாங்க. கழிப்படுவீங்களே பலம்படிச்சாங்க. அது எடுத்துட்டாங்க. இது கொம்மனி கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ அப்புறமே வரும்? அது வந்து 50 கோடி 50 லட்சம் 50 லட்சம் 50 லட்சமா? இப்படி தான் இருக்கும். இதாக இருக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாய் வந்து இந்தியாவில் பக்கம் இருக்கும். இப்படி பிடிச்சி பார்த்து வலது பக்கம் இருக்கணும். அப்போ பலம்புரி. இது போல் இன்னும் நிறைய தீவு பயணங்கள் வேறு இடங்களுக்கு பயணம் செய்ய தான் போகிறோம். அதெல்லாம் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வீடியோவாக வரும். மறக்காமல் கூட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருங்கோ. இந்த மணியை அடிக்க வேண்டியது கரெக்டாக மணி அடிக்கிற சில பேர் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் அந்த மணியை மட்டும் அடித்து விடுங்கோ. இப்போ நாங்கள் வடிக்கிட போகிறோம். நெட்டில் இதில் கட்டி தட்டி தான் அந்த கூட்டுக்க போகிறது. சொல்லி போட்டு திரும்பி மீனும் ராஜா அந்த கூட்டு கிடைக்கும். திரும்ப நாங்கள் தூக்கி தட்டுறோம். நாங்கள் தூக்கி தட்டி தான் வள்ளதுக்கு போட்டு தான் எடுப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த தீவை பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கோ ஐயா இங்கே துடுப்பு போடுற பாருங்கோ. அப்படி அங்கால பார்த்தால் அடுத்து போடுற பாருங்கோ. எதையா கூடு இங்கே வரைக்கும் இருக்கும். தூக்கி தட்டுறோம். இதுக்கு என்ன மீன் நிற்குமோ? இதுக்கெல்லாம் இந்த மீன் வந்து நிற்கிறது. மீன் வந்து நின்றாக்கா இப்படி தூக்கி தட்டி அங்கேயும் தட்டி கொண்டு அங்கேயே தட்டி கொண்டு ஜால பக்கத்தால் தூக்கி தட்டுறது. அது 2 செய்து கொண்டு வந்தது. குஞ்சு குஞ்சு மீன்கள் நிற்கிறது. இங்கே மீன் போதும் ஐயா. சின்ன சின்ன மீன். இது இப்போ இது வந்து எத்தனை பேர் பங்கு, எத்தனை பேர் எடுக்கிறது? இது ஒரு 2 பேர் செய்கிறது. 2 செய்கிறதா? 2 பேர் செய்வாங்க. ஒரு தண்ணியை செய்வாங்க. இந்த குஞ்சு மீனை தான் நாங்கள் அந்த மையானின்றது என்ன ஐயா? மையானி அது நல்ல டேஸ்ட். அது ஒன்றுமே தேவையில்லை. நல்ல வெங்காயம் நிறைய போட்டு மங்குன்னு சொல்கிறீங்க. மங்கு பேர் மங்குன்னு சொல்கிறது. ஐயா இந்த பகுதியில் இன்ஜின் போட்டு மோடுறதோ? இந்த போகுது. அங்கே போவாங்க. இப்படி இந்த பாலத்துக்குள்ள எங்கே போவாங்க? இவே எங்கே இருந்து பெரியனம்? எங்கள் காக்கை சாவக்கட்டிலேருந்து வர அங்கேருந்து வர்றது. இவே நாங்கள் பெருங்கடலில் போடுறோம்.
இல்லை இல்லை இது அணியா கோயிலுக்கு வருவாங்க இடிக்க போய் கோயிலுக்கு மண்டாடுறவங்க ஐயா அந்த இன்ஜின் போட்டு போகுதில்ல அது வந்து அந்த பாலத்தால் போகுது என்ன பாலத்துக்கு நம்ம எங்கே போவோம் அங்கே பெருங்குடத்துக்கு எங்கே போவோம் பாலத்தீவுக்கு நீங்கள் இப்போ வந்து தொழில் எத்தனை வயது தொடங்கினீங்க 14 வயது தொடங்கினேன் 14 வயது 14 வயது 14 இப்போ ஆரம்பமாக இங்கே இங்கே இருந்தால் தொடங்கினாலும் வேறு இங்கே இடத்துல இங்கே எங்கட ஊரில் இருந்தா என்ன மற்ற பெருங்குடத்துக்கு போகிறதோ பெருங்கடத்துக்கும் போனாங்க அட்டை ஒழிச்சினாங்க இந்த விடுதலை தொழில் ரெண்டு இருக்குது அது செய்யினாங்க தூண்ட தொழில் எல்லா தொழிலும் பழகினாங்க பழகினீங்களா ஒரு மாதிரி இருக்கிறோம் என்ன செய்யற பெஞ்சன் எடுக்க வேண்டிய காலம் தான் சும்மா செய்யணுன்றதுக்காக தான் செய்யணும் சரியா செய்யறோம் கரைக்கு வந்துட்டோம் அந்த பயணத்தை முடிச்சு கொண்டு மறுபடியும் நாங்கள் கரைக்கு வந்துட்டோம் பாருங்கோ வீதிக்கு வந்துட்டோம் பாருங்கோ ஐயா மிகவும் கஷ்டப்பட்டு இந்த துடுப்பை போட்டு எங்களை அந்த தீவு கூட்டிக் கொண்டு சுற்றி காட்டினவர் மறுபடியும் நாங்கள் ஐயா சிரமப்பட்டு துடுப்பை போட்டு இப்போ நாங்கள் கரைக்கு வந்துட்டோம் பாருங்கோ கரைக்கு வந்துட்டோம் பாருங்க நாங்கள் கரைக்கு வந்துட்டோம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் குருசேடி தீவை நாங்கள் சுற்றி பார்த்து நாங்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசை இருந்தது அந்த ஆசையை இந்த ஐயா அண்டைக்கு எங்களுக்கு நிறைவேற்றிருக்கேன் ஐயாவுக்கு நன்றி ஐயா உண்மையில் வந்து நாங்கள் பார்த்த நாங்கள் இது வந்து ஒரு அழகான ஒரு குட்டி தீவு ஒரு அழகான அமைதியான இடத்துல ஆண்டவரை நீங்கள் வந்து தரிசிக்கக்கூடிய மாதிரி ஒரு அழகான இடத்துல பாருங்க ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குது சரி உறவுகளை நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கட்டாயம் இதை பற்றிய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே